என் ஹைடா பர்பிள் ஃப்ரெண்ட் இவங்கெல்லாம் எப்படி தான் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். உனக்கு இதான் வேலை. சும்மா 1 மந்த்துக்கு ஒருக்க வீடியோ போடுவேன், அப்புறம் சாரி சொல்லிட்டு திரும்பி நீ வீடியோ போடுவேன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் இந்த டைம் ஓகே, எதுக்கு இப்படி டிலே ஆகுதுன்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். பட் ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியாதுடா. லைஃப்பில் நிறையா பேருக்கு பீஸ்ஃபுல்லான டைம் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு அப்படி கிடையாதுடா. எனக்கு சுத்தமாக டைமே இருக்காது. டைம் இல்லைனா நீ என்ன ஒர்க் பண்ணுறியா? ஒர்க்கும் பண்ணுறேன் தான். ஆனால் அதையும் தாண்டி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம். அதெல்லாம் எதுக்கு? சரி விடுங்க. லைஃப்பில் ஃபேஸ் பண்ண முடியாத நிறையா விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டேன். நிறையா நைட். அந்த நைட்லாம் மறக்கவே முடியாது. லிட்டரலி ஒரு மாதிரி அப்படியே போயிட்டேன்டா. சரி, இதுக்கடுத்து எதுக்கு வாழ்கிறதுக்கு பேசாமல் செத்தே போயிடலான்ற முடிவு கூட எடுத்தாச்சு. ஆனால் அதெல்லாம் முட்டாள்தனம், எனக்கே தெரியும். அதெல்லாம் கிரிஞ்சான ஒரு இதில் எதுக்கு எடுத்தாலும் சாக போகிறேன்னு லைஃப்பில் எல்லாருக்குமே ப்ராப்ளம்னு ஒன்று வரதாண்டா செய்யும். ஆனால் எனக்கு 1 2 ஏகப்பட்ட ப்ராப்ளம். இந்த தடவை கொஞ்சம் இல்லை, ரொம்ப 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 ஓவராகவே நடந்துருச்சு எல்லாமே. இப்படின்னு யோசிக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதுடா. ஏன்னு எனக்கு தெரியல. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படியே மென்டல் ப்ரெஷர் ஆகுது. அதில் அப்படியே போய் எங்கேயாவது செத்துடலாமா அந்த மாதிரி தாட்டுக்கே என்னை கொண்டுட்டு போகுது ரொம்ப. அதனால் ஹெல்த் ப்ராப்ளம் வருது, சாப்பாடு சாப்பிட முடியல. ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நிம்மதியாக தூங்க முடியல என்னால். ஓகே, இது முடியும், இதுலேருந்து நம்ம பாஸ் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு யோசிங்கடா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம் லைஃப்பில். ஒவ்வொரு டைமும் யோசிப்பேன், சேனல் க்ளோஸ் பண்ணிடலாமா, நான் 1 மாதத்துக்கு ஒருக்க வீடியோ போடுறதுக்கு அதுக்கு போடாமே இருந்திருக்கலாம்ல அப்படின்லாம் தோணும். ஏன் எனக்கு அந்த ஒரு 20 நிமிஷம் கூட அந்த டைம் ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் நிறையா டைம் யோசிச்சிருக்கேன்டா. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ப்ரெஷரான ஒரு ப்ராப்ளம் என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியலை. உண்மையாக சொன்னால் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதுடா. ரொம்ப பயம். ஏதாவது இப்போ ஒரு பிரச்சனைனா ஓன்னு உட்காந்து அழுதுருவேன். அந்த மாதிரி டைப்பில் நான் ரொம்ப பயப்படுவேன். கை காலெலாம் ரொம்ப ஷேக் ஆகும் அந்த டைமில். எனக்கு லிட்டரலி 1 மந்த் அப்படி தான் இருந்துச்சு. சாப்பிட கை வச்சாலே அப்படி கிடுக்கிடுன்னு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் ஒரு கேட் சவுண்ட் கேட்டால் கூட நான் இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டால் கூட நான் பயப்படுறேன். அந்த நேரம் ஸ்டேட்டுக்கு என்னை கொண்டுட்டு வந்துட்டாங்க. நீ பேசுகிறது ஒரு மண்ணும் விளங்கலைன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. எல்லாத்தையும் சொல்லணுன்னு ஆசையாக தான்டா இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, எல்லார மாதிரி நீங்களும் ஆமாம் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க வீடியோக்குள்ளே. இல்லாட்டி எப்பவும் இந்த அக்கா சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டீங்க. இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு தாட்ரா, ஒன்றே கண்டிப்பாக நம்மளோட லாஸ்ட் டே அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, லாஸ்ட் லைவ். நான் இந்த சேனலை விட்டு போகிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் என் லைஃப்பில். உங்ககிட்ட ஓப்பனாக அன்றைக்கி நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்டா. கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன், சரியா? அண்டு இதுக்கடுத்து வீடியோ கொஞ்சம் டிலேவாக தான் வரும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தெரியல, இப்படியே உட்காந்துட்ருக்க முடியாது. வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் போடுறேன். தெரியலடா. சரி, ஓகே, எதுக்கு 4 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இதை நான் பாதி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இன்னும் பாதியிலேருந்து அப்படி நான் ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட மைக்கு கிடையாது. நான் ஹெட்செட்டே இல்லாமல் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஹெட்செட் போட்டு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணி கேளுங்க, நல்லாயிருக்கும். தெரில, ஹெட்செட் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் பேச போகிறேன். என் வாய்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. சரி, ஓகேடா, நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் இது ஆல்ரெடி கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். மிச்சத்தை அப்படியே பார்த்துக்கோங்க.
ஓகே. நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா பாதி பேர் மறந்துருப்பீங்க, சில பேர் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. போன பார்ட்டில் மிசோ தொக்கா மாட்டியிருப்பா. ஸோ ஜிமினோட வீட்டுக்கு வந்து அப்படி இப்படின்னு பெரிய சம்பவம் ஆயிருக்கும். ஸோ அப்போ டேங் ஜங்குக்கு 2 பேரும் வந்து உண்மையை சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருப்பா. அதில் தான் விட்டோம். அப்படியே பார்க்கலாம்டா. என்ன இந்த வேலை தான் நான் பார்க்கணுமா? வாட் டேய், மாட்டினா எவ்வளோ பெரிய க்ரைம் தெரியுமா? ஐயோ பேபிக்கா நீங்கள் பாரு, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். ஜஸ்ட் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் போதும். உன்னை பற்றி ஒரு நியூஸ் கூட வெளியே வராது. போலீஸ் அதுவும் மயிராது, எவனும் நோண்ட மாட்டானுங்க. நீ பாரு பேபி, ஒன்றை தவிர வேறு யாராலையும் இந்த வேலையை பார்க்க முடியாது. ஓவராக பில்டப் கொடுக்காது, சரியா? ஓகே ஃபைன், உனக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன். ஆனால் ஒன்று, நான் கேட்ட அமௌண்ட் கரெக்டாக எனக்கு கிரெடிட் ஆகணும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான். அப்புறம் நான் மட்டும் இந்த விஷயத்தில் மாட்டினேன் மாவனுங்களா, நான் மட்டும் தனியாக மாட்ட மாட்டேன், உங்களையும் சேர்த்து தான் மாட்டி விடுவேன். புரியுதா? இந்த வேலையை பக்காவாக முடிச்சு கொடுக்குறேன். முடிச்சு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. ஓகே? ஓ பேபி, இல்லைன்னா என்னையா இருக்கே பேபி? ஏய், மேலே கை வைக்காத. ஓகே, எனக்கு ஒர்க்கு முடிஞ்சால் போதும். அப்புறம் நீ அந்த ஷிப்புக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னா, எங்கே போகணுன்னு சொல்லிட்டல, எப்படி போகணுன்னு எனக்கு தெரியும். பேபிகால், இருந்தாலும் உனக்கு இவ்வளோ தைரியம் ஆகாது. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ போகிறது மீன் கூட்டம் கிடையாது, சுறா கூட்டங்க. ஒன்றை மட்டும் பார்த்தானுங்க, உரிச்சு உப்பு கண்டை போட்டு அங்கேயே கருவாடாக்கி சாப்பிட்டுருவானுங்க. என்ன மிசோ பெரிய பெரிய திமிங்கலத்தையும் சமாளிச்சிருக்கா. இந்த சுறா கூட்டத்துக்கெலாம் பயப்பட மாட்டான். காசுக்காக என்னன்னாலும் பண்ணுவேன், எவ்வளோ ரிஸ்க் வேணால் நான் எடுப்பேன். உனக்கும் உன் வேலை முடியணும், அவ்வளோதானே? அதோடு நிறுத்திக்கோ. இப்போ அப்படியே அடுத்த சீனில் ஜிமினோட ஷிப்பு தான் பார்டரை தாண்டி அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ சரக்கெல்லாம் பத்திரமா எடுத்து கொண்டுட்டு போயிட்டுருக்கானுங்க. சரி, 2 பேர் அப்படியே ஓரமாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. சரி, 2 பேர் வேவ் பார்க்குறானுங்க. இந்த மாதிரி அங்கங்கன்னு சுற்றி அலைஞ்சிட்ருக்கானுங்க. அப்போ ஒருத்தவன் பைனாகுலரில் அப்படியே பார்க்குறான். தூரத்தில் ஏதோ ஒரு பொண்ணு அப்படியே கை காமிச்சு கத்துற மாதிரி இருக்குது. டி மச்சான், என்னடா என்ன நிம்மதியாக குடிய கூட விட மாட்டேங்கிறேன், என்ன டீ இங்கே வாடா, என்னடா பாரு மச்சான், ஒரு ஃபிகரு தனியாக தண்ணிக்குள்ளே நிற்கிறா, யாராடா இருக்கும், எங்கே காட்டு மச்சான், யாருடா அந்த கோழி, செம்மையாக இருக்கா, ஹெல்ப் மீ ப்ளீஸ், ஹெல்ப் மீ ப்ளீஸ், ஹெல்ப் மீ சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார், சார் ப்ளீஸ் யாராச்சும் எனக்கு காப்பாற்றுங்களேன். ஐயோ, நான் முழுகிடுவேன் போல், எனக்கு வேறு நீச்சல் தெரியாது, ப்ளீஸ் மச்சான். யாரா அந்த ஃபாரின் சரகு, ஐயோ தொக்கா இருக்காளே. டேய், ஷிப்புரா, பார்டர் தாண்டி வந்திருப்பா, ஒருவேளை ஏய் டூரிஸ்டாக இருக்கும்டா. பாரு, அந்த போட் தான் வச்சுருக்கா. பைத்தியம், துடுப்பை போட்டுகிட்டே ரொம்ப தூரம் வந்துருச்சு போல், நடுக்கடலில் மாட்டிட்டு எப்படி தவிக்கிறா பாரு. ஆனால் நைட்டு என்னடா ஒரு என்ஜாய்மெண்ட்டு கூட இல்லைன்னு நினச்சேன். மச்சான், ஆண்டவனாக பார்த்து கொடுத்துருக்கான். டேய், மேலே தூக்கலாமா? இது ஷிப்புக்குள்ளே தூக்க போறியா? டேய், என்னடா விளாட்றீங்களா? அண்ணாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். டேய், என்னடா? அண்ணா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். போகிற வரைக்கும் நம்ம என்ஜாய்மெண்ட் வேணாமாடா? ப்ளீஸ்டா, தூக்கலாம்டா. டேய் சார், ஹெல்ப் மீ. டி ப்ளீஸ்டா. சோ, எவ்வளோ நேரம் தான் நானும் கூவுறது, தூக்கி தொலைங்கிறேன்டா. ஐயோ. டேய், ஷிப்பை கொஞ்சம் அப்படி திருப்பு. டேய், தேவையில்லாத வேலை. டேய், உனக்கு வேணுமா வேணாமா? எவனுக்கு வேணாலும் பரவாயில்ல, நான் மட்டும் வச்சுக்கிறேன், திருப்புடா. என்ன மச்சான் அதுக்குள்ளே இப்படி கச்சி மாறுற? எங்களுக்கும் வேணும்டா. வேணும்ல, அப்போ திருப்புங்க. வரானுங்க. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், வரட்டும். சார் ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். ஐயோ மேடம், என்னாச்சு சார்? அது நான் தெரியாமல்
ரொம்ப தூரம் வந்துட்டேன் போல, எனக்கு திருப்பி போக தெரியல. சார் இங்கே பாருங்கள், என் போர்ட் கூட லைட்டாக கிராக் ஆகிருக்கு. ப்ளீஸ் சார், என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்க சார், ப்ளீஸ் சார். ஐயோ, இந்தாங்க, ஏன் இப்படிங்க, மேலே ஏறி வாங்க. அப்படி சொன்னதும் மிகவும் அப்படின்னு ஏணி மாதிரி போடுவாங்கல்ல, அதில் ஏறி அப்படின்னு ஷிப்புக்குள்ளே போகிறான். ஸோ இப்போ பசங்க ஃபுல்லாக வாயை பொழுது மிசோவை பார்க்குறாங்க. ஏன்னா அவள் ஒரு ரெட் கலர் டாப் போட்டிருக்கா, ரொம்ப ஷார்ட்டான டாப்பு. அவளோட லெக்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்படியே அவளோட ஃபேர் ஸ்கின்னெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் வாட்டர்லாம் நினச்சிருப்பாள்ல, அதனால அப்படியே வெட்டா ரொம்ப அழகாக இருக்கா. அப்படியே செக்ஸியாக லுக்கு விட்டுட்ருக்கா. இப்போ தான் பார்க்குறான், அவன் நினச்சிருப்பா நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. பார்த்தா 8 பேர் தான் இருக்கானுங்க. அப்பாடா, 8 பேர் தான். நான் கூட நினச்சேன், அப்புறம் எதுக்கும் அந்த நாய் இப்படி பயமுறுத்துனா 20 பேர் 30 பேருன்னு. தேங்க் காட், சிவனுங்க சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆனாலே இவனுங்களாம் கவுந்துருவானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஓ மேடம், நீங்கள் போங்க, இந்த இருக்க ரூமு. டே தேங்க்யூ. போங்க மேடம், போங்க. டே மச்சான், கைப்பட்டதுக்கு எப்படி இருக்கணும்? டே இன்னைக்கு சரியான சம்பவம். இங்கே பாருங்கடா, சண்டை போடாமல் ஒரு ஆளா புரியுதா? அவளும் அதுக்கு ஓகே சொல்கிற மாதிரி தான் இருக்கு மச்சான், பார்த்துக்கோங்கடா. ஸோ இப்போது மிசவும் அந்த ரூமுக்குள்ளே போகிறா. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா. அங்கே ஒரு லாங் ஒயிட் ஷர்ட் இருக்குது, அதை போட்டுக்கிறா. யாரோட ஷர்ட் இது? நல்லா இருக்கு. பேண்ட்டு, ஓ இங்கே இருக்கா? யாரோடது இது? ஷார்து இருந்தா என்ன? ஓ குளிருது. இப்போ என்ன பண்ணுறது? ஃபேண்ட்டு போட்டால் இவனுங்களை கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபேண்ட்டு போடுறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஃபேண்ட்டை தூக்கி போட்டுட்டு அப்படியே ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. செம்ம ஸ்மெல்லு. ஓ தேங்க் காட், என்ன ஸ்மெல்லுடா அது, நம்மளே இழுக்குது. யாருதான் இருக்கும்? யாருதான் இருந்தால் என்ன, கண்டிப்பாக இவனுங்களோட தான் இருக்காது. அவனையாச்சும் போட்டிருப்பானுங்க, அவனோட ஷர்ட்டாக இருக்கும். இப்போ பசங்க ஃபுல்லாக பாட்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க. இப்போ மிசோ அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து அந்த கதவில் அப்படியே காலை வச்சுட்டு ஒரு மாதிரி நிற்கிறா. பாய்ஸ் கொஞ்சம் வைப் பண்ணலாமா? நம்ம அப்படியே ஸ்டாப் ஆகுற மாதிரி முடியுது. ஸோ இந்த சாங் நடுவுலையே பசங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே பாட்டிலில் எடுத்து வாயில் ஊற்றி விட்டுருப்பா. அவனுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மயங்க ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. அப்போது அவ்வளோதான். ஸோ இப்போ நிறையா பேர் அந்த ஷிப்புக்குள்ளே நுழையிறானுங்க. ஸோ பசங்களுக்கு ஃபுல்லாக நிதானமே கிடையாது. யார்டி நீ? யார்? ஷெண்டா டேஷ் அவனுங்களா நல்லா என் கூட சேர்ந்து வைப் பண்ணி கும்மாளம் போட்டு இப்போ கேட்குறியா யாருன்னு? எங்கெங்கெல்லாம் தொட்ட? இன்னைக்கு தான் அவனோட லாஸ்ட் டே, அதனால தான் நீ தொட்டுக்கோன்னு நானும் பர்மிஷன் கொடுத்தேன். ஹே அப்படி நீ கன் எடுங்கடா. அவனுங்க ஆல்ரெடி மட்டை ஆகிட்டானுங்க, இப்போ நீயும் போகிற. எவ்வளோ நேரம்டா விசில் அடிச்சு எவ்வளோ நேரம் கூப்பிட்றது? எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுங்க. முக்கியமாக என்னை பற்றி ஒரு நியூஸ் கூட வெளியே வரக்கூடாது, புரியுதுல? உன் பாஸ் எங்க? அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு சின்ன போட்டை எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறா. அவள் போட்டில் போயிட்டுருக்கும் போதே அவளோட மொபைலுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகுது. அதை பார்த்து சிரிச்சிட்டு ஓகே டன். ஒரு தடவை தான் புதையல் கொடுப்பான், அதை எவ்வளோ ரிஸ்க் எடுத்தினாலும் எடுத்துக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ அது நான் பண்ணலை, எந்த தப்பும் இல்லை, குற்ற உணர்ச்சி கூட உறுத்தவே இல்லை. ஏன்னா சிவனுங்க பொறுக்கினா அவனுங்க ஒரு கேடு கட்ட பொறுக்கி. எப்படியோ குட்டி நிம்மதியாக இருப்பாள். அவளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் வாங்கணும், எல்லாமே பண்ணணும். அவளுக்காக மட்டும் நான் அதெல்லாம் பண்ணுறேன். எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, குட்டியை கண்டிப்பாக ஒரு நல்லவன் கையில் பிடிச்சி கொடுக்காம என் சாவு வரக்கூடாது. எனக்கு தெரியும் நான் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு, ஆனால் குட்டியை யார் கையிலையாவது கொடுக்குற வரைக்காச்சு நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ இந்த பக்கம்
ஸோ அனுப்புனால அவனோட ஆளுங்க ஃபுல்லாக வந்து எல்லாரையும் அப்படி இப்படி நைஃபெல்லாம் வச்சு போட்டு தள்ளியிருப்பானுங்க. அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் தான் தப்பிச்சிருப்பான். அவன் தான் வந்து மிசோ கூட ஆக்சுவலாக அந்த சாங் அப்போ ஒரு பிக் எடுத்திருப்பான். ஸோ அதை பார்த்து தான் அப்படியே மிசோவை பிடிச்சி கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மிசோ சொல்லி முடுக்குறான். ஸோ டயாங்க்கும் ஜேகேக்கும் செம்ம கோவம் வருது. ஸோ அப்போ ஜேகே அப்படியே மிசோவோட முடியை பிடிச்சிட்டு அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இது இப்படி பண்ணுறேன் விடு. ஏண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தங்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நாங்கள் நோகாமல் சரவை கொண்டு போனால் இவங்க குட்டி பாவடையை போட்டு டான்ஸ் ஆடி எல்லாத்தையும் மயங்கிடுவானுங்களா? என்ன இங்கே பாரு, அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. இங்கே பாரு, அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஏதோ நான் பண்ணேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ டேங் அப்படியே மிசோவை பார்த்துட்டு என்ன விளாட்றியா? இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன், உனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கான், அப்போது உனக்கு அவனுக்கு லிங்க் இல்லை அப்படி தானே? இதை நாங்கள் நம்பணுமா? இல்லை எங்களை பார்த்தா என்ன கேன எழுதியிருக்கான்? இங்கே பாரு, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இங்கே பாரு, எனக்கு அந்த டைமில் எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன். மற்றபடி உங்கள் டீலிங் எதுவுமே எனக்கு தெரியாது. அவள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த ஷிப்பில் என்ன இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. இங்கே பாரு, எல்லாம் என் ஃபேமிலிக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணேன். ப்ளீஸ் எங்களை விட்டுரு. பாரு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் தனியாக இருப்பாள். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுருங்க 2 பேரும். நான் அப்படியே அசால்ட்டாக ஒன்றை விட்டுட்டு நான் நகிட்டு உட்காரவா? எங்களுக்கு வச்ச ஒரே க்ளூ நீ மட்டும்தான். பாரு, அவனெல்லாம் ட்ரக்ஸ் எடுக்கவே மாட்டான். நீ எடுத்துருக்கானா? அவ்வளோ காண்டில் இருக்கான். எந்திரிச்சான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், உன்னை செதிலாக போட்டுருவான். அதனால் மூடிட்டு மரியாதையாக இரு. எங்கள் சரகு கடையிற வரையும் நீ எங்கள் கூட தான் இருக்க. என்ன விளாட்றியா? அதான் நான் சொல்கிறேன்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னை 2 பேரும் சேர்ந்து என்னை பற்றி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏண்டா, நீங்கள் சரக்கு மாற்றுறதுக்கு நான் தான் கிடச்சேனா? ஏதோ நடுவில் எனக்கு வேலை வந்துச்சு, அதனால் பண்ணேன். ஏன் நான் பண்ணது இந்த தப்பா? காசுக்காக மட்டும்தானே பண்ணேன். மித்தபடி அந்த கரும்பு பிடிச்ச சரக்குலாம் இருந்துச்சு. வலிக்குது, தலையை விடு. ஜேகே, நான் கரும்பு பிடிச்ச சரகா? ஏய், அதை 1 மில்லிகிராம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமாடி? நீ பாட்டில் அசால்ட்டாக கரும்பு பிடிச்ச சரகுன்ற. பாரு, நானாக இருக்கவும் ஏதோ நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கேன். இதான் அவனாக இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். உன்னை அப்படியே ஜேகே விட்றா, விடு, பார்த்துக்கலாம். டே மச்சான், என்னடா பண்ணுறது? இவா இப்படி மச்சான், சத்தியமாக இவளுக்கு லிங்க் இருக்குண்டா. ஏதோ நடிகிறா, நாடகம் ஆடுறா. டேய், அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு முட்டாள் மாதிரி சொல்கிறதே சொல்லிட்டு இருக்க. இது முட்டாளா? அப்படியே போட்டனா மச்சான், வாய் ரொம்ப நீளுங்கிறா அவளுக்கு. சே, போய் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் பாரு. ஷோ, 3 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே டைம் எதார்த்தமாக பார்க்குறான். பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜில் ஜோய் இப்போ கிச்சனுக்குள்ளே போகிறான். ஜிமினோட ரூமில் ஃபுல்லாக அந்த மேன்ஷனோட ஃபுட்டேஜ் ஃபுல்லாமே இருக்கும். அங்கங்கே கேமரா மாட்டி வச்சுருப்பான். பிகாஸ் கேங்ஸ்டரில், ஸோ அதனால் சேஃப்டிக்காக அப்படியே மாட்டி வச்சுருப்பான். இதை பார்த்துட்டு டே மச்சான், ஜோ எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இது ஜோ எந்திரிச்சிட்டாளா? ஐயோ, இலகி எந்திரிச்சிட்டாளா? யாரு? டேங்க் பார்த்து டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிடுறான். என்ன பார்க்குற மச்சான்? பாப்பா எந்திரிச்சிட்டா, கண்டிப்பாக சமைய போவா. நீ இவளை தா செயின் வச்சுக்கிட்டு என்ன என்ன விளாட்றியா? அதான் நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன்ல, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். மரியாதையை என்னை விடுங்க, நான் கிளம்பணும். ஏய் பாரு, பொத்திட்டு புரியுதா? சரக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும். அது மட்டும் கிடையாது, நீ வெளியே போகணுன்னா எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கக்கூடாது. இதோ கிளறானே, இவன்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். இப்போ மட்டும் உன்னை விட்டான்னு வச்சுக்கோயேன், நாங்களாச்சும் பரவாயில்ல. அவர் சைக்கோ அரைக்கேன், என்ன பண்ணுவானே தெரியாது. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு வேறு சொன்னல. ஏய் இங்கே பாரு, பயமாக இருக்குல்ல? அதனடி உனக்கு நான் மட்டும் பயம் இல்லை, தங்கச்சிக்கு தான் பயமாக இருக்குது. அந்த பயம் இருக்குல்ல, அப்போ மூடிக்கிட்டு இரு. டேய் கட்டுறா, இங்கே பாரு. ஏய் கை கொடுறி. வலிக்குதுடா, பொறுமையாக பண்ணு. கையை பாரு எப்படி இருக்கு, கட்ட மாதிரி. ஏய் மச்சான்,
நீ பாருடா கட்ட கிட்டங்கிறா பாரு அப்படிலாம் சொன்னான்னு வச்சோன் அவ்வளோதான். இது பாருங்கடா மரியாதை என்னை வெளியே விடுங்க. ஷோ எந்த அப்படி பண்ணி தொலைகிறானுங்களோ. டே மச்சான் ஓரா கத்திட்டே இருக்கா வாயில் பிளாஸ்டிக் ஒட்டிடலாமா? அதெல்லாம் வேணாண்டா. இவ்வளோ எவ்வளோ கத்தினாலும் கீழே கேட்க போகிறதில்ல, கத்திட்டே இருக்கட்டும். இவன் என்னடா பண்ணுறது? ஐயோ போட தெரியாமல் எவ்வளோ போட்டானோ இப்படி படுத்து கிடக்கான். டேய் அப்படியே கிடக்கட்டும். ஏய் ஒரு ரிங் அடிக்கிறாடா, கீழே சாப்பிட கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். வா. ஏய் மரியாதையாக ஒழுங்கா உட்காந்துருஎன்ன முறையிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே தான் போகிறானுங்க. பார்த்தா டேங்க் சொன்ன மாதிரியே ஜோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. அண்ணா வா நான் சாப்பிட. இதோ பாப்பா. என்ன தூங்கிட்டியா? எந்திரிச்சிட்டேண்ணா. ரொம்ப நேரம் தூங்கிட்டே போல, எனக்கே தெரியல. வாங்க. வரேங்க. என்னங்க வெரைட்டி இன்னைக்கு கலர் கலராக ஏதோ பண்ணியிருக்கீங்க. செக்கே ஒன்றும் சொல்லடா, ஒன்றும் சொல்லலை, மூடிக்கிறேன். சே கொஞ்சம் நேரம் பேச விட மாட்டானுங்க. அது ஐயோ என்ன மாடியவே பார்க்குறா. டீ என்னடா? இரு. என்ன பாப்பா என்னாச்சு? அண்ணா அண்ணா இன்னும் வரலையா? அவனுக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை, அவன் தூங்குறான். தூங்கட்டும், பசிச்சா அப்படி சாப்பிடுவான். என்ன உடம்பு இல்லையா? என்னாச்சுண்ணா? என்னண்ணா சொல்கிறேன்? திருப்பி ஏதாவது ஓரை குடிச்சாரா? அண்ணா என்னண்ணா ஆச்சு? நல்லா தானே இருந்தார் காலையில். அண்ணாக்கு என்னாச்சு? அண்ணா நான் மெடிசன் போய் இருண்ணா. ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கொடுத்துட்டோம். படுத்து தூங்கிட்டு இருக்கான், கொஞ்சம் டயர்டாக இருக்கான், அதனால் ரெஸ்ட் எடுக்கணும்னு விட்டுட்டோம். வருவான் சாப்பிட. நீ ஏன் இப்படி பதற? இல்லைண்ணா அண்ணா ஒன்றும் இல்லை, இதென்ன எப்பயும் வழக்கமாக நடக்கிறது தானே. ஐயோ ஜோமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வா என்னை வந்து பரிமாறு. சரியே டேய் என்னடா அப்படியும் பேச விட மாட்டேங்கிற, இப்படியும் பேச விட மாட்டேங்கிற. ஸோ ஜோக்கு மனசே இல்லை. சே அண்ணன் ஏன் தான் அப்படி பண்ணுதோ? அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது. அண்ணன் ஏதாவது குடிச்சிருப்பாரோ? இல்லை ஏதாச்சும் வேலை டென்ஷனாக இருக்குமோ அப்படின்னு அவளுக்கு யோசனை ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. ஜேகேக்கும் டேங்க்கும் புரியுது. ஸோ ஜோவோட யோசனை ஃபுல்லாக ஜிமின் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிமினுக்கு ஒன்றுன்னா ஜோவால் தாங்கவே முடியாது. ஸோ டேங்கும் அப்படி இப்படின்னு ஏதோ சமாளிக்கிறான். பாபா அண்ணா நீ போய் தூங்கு. அண்ணா இப்போ தானே எழுந்திரிச்சேன், கொஞ்சம் ப்ரே பண்ணணும். சாமி கும்பிட்டுட்டு தூங்குறேனே. சரி ஓகே, நீ போய் புக்ஸ் படிக்கணும்னா படி. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நாங்கள் வெளியே போகணும். டீ நம்ம எங்கடா போகணும்? ஸோ இப்போ டேங் அப்படியே கண்ணை காட்டுறான். ஸோ ஜேகேவும் ஆமாம் ஆமாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே போகணும். நீ போய் புக் படிக்கிறதா படி. சரிங்கண்ணா. அண்ணா சாப்பாடு வச்சுருக்கேன், அண்ணாக்கு அப்புறமா நான் கொடுத்துக்கிறேன். நீ போய் தூங்க. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ போகிறான். ஜேகே அண்ணா என்ன 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 ஜோ? இல்லைண்ணா ஒன்றும் இல்லை, அது ஏதோ பிரச்சனையா மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கு ஒரு மாதிரி. இந்த பாரு பாப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் இருக்கோம்ல, எங்களை மீறி என்ன பிரச்சனை? இல்லைண்ணா ஜிமின் அண்ணாக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதையும் யோசிக்கக்கூடாது, போய் தூங்கு. அண்ணா இல்லை இல்லை நீ கேட்க மாட்டா, வா வா நீ போ, நான் வரேன் ரூமுக்கு. இல்லைண்ணா அது நீ போ வரேன், கொஞ்ச நேரம் பேசலாம். நான் ஜேகேவை கொஞ்சம் வேலையை அனுப்பி விட்டு வரேன், நீ போ. அப்படின்னு சொல்லிட்டு ஜோ போகிறான். அப்போ டேங்க் கிட்ட, டேய் அவள் பட்னியாக கிடந்து சாகாமல் அவளுக்கு போய் சாப்பாடு கொடு. அவள் வாயை திறந்தா மட்டும்தான் இன்னும் ஏதாவது உண்மை இருந்தால் தெரிய வரும், போய் கொடு. நான் போய் கொடுக்கணுமா? என்ன அவளுக்கு ஆயமா வேலை பார்க்க சொல்கிறியா? மயிறு நான் போய் பேசலன்னு வச்சுக்கோயேன், ரூமுக்கு வந்து பார்க்குறேன்னு பாப்பா, நான் பார்க்கட்டுமா? அது சரி போய் கொடுத்து தொலைகிறேன், இன்னும் பண்ணுறது. ஐயோ இப்போ ஜேக்கும் அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு மேலே தான் வரான். இங்கே மிஸ்ஸோ செம்மையாக புலம்பிகிட்டு இருக்கா. ஐயோ என் நேரம் பெரிய வீர வசனம்லாம் பேசிட்டு போனேன். சே இப்படி மாட்டிக்கிட்டேன் பாரு. எல்லா குழுவும் டெலிட் பண்ணுறதுன்னு சொன்னான்.
எப்படி ஃபோனை விட்டானுங்க, எப்படி அவனை தப்பிக்க விட்டானுங்க. பொறுக்கி நாய்ங்க அவனுங்க மட்டும் என் கையில் கிடச்சானுங்க, அவ்வளோதான். எனக்கு வர பெருக்கி அப்படியே எல்லாத்தையும் போட்டு தண்ணிடலாம் போல இருக்கு. இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவனுங்களாவது பரவாயில்ல, இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறான். ஸோ ஜிமின் கிட்ட தான் படுத்திருக்கான். மிஸ்ஸோட ஹேண்டு வந்து ஜிமினோட ஃபேஸ் கிட்ட தான் இருக்கும். அங்கே தான் பிடிச்சி கட்டி வச்சுருப்பான் ஜேகே. இப்போ அப்படியே அவளோட ஹேண்டை நகர்த்தி பார்க்குறான். ஜிமின் தான் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். சாரி, நல்லா போதையில் இருக்கான். குரல் ரொம்ப ஷேக் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னால் முடியல. ஸோ இப்போ அப்படியே பார்க்குறா ஜிமினை. பொறுக்கி என்னெல்லாம் பண்ணுறான் பர்மிஷன் இல்லாமல். இவனா ஆனால் நான் ஏன் சும்மா இருந்தேன் பண்ணும்போது. சிக்கர்மம், எனக்கெல்லாம் பிடிக்கல. இவனை மாதிரி ஒரு சைக்கோவை நான் பார்த்ததே கிடையாது. என்ன சைக்கோ அப்படி என்னடா அது மேலே அவ்வளோ போத. லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டான்ல பொறுக்கி, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை எடுத்துட்டான். இவனா நான் மட்டும் இங்கே தப்பிச்சு போயிட்டு அப்புறம் இருக்கு சிவன்ட்டையாவது காசு கொடுத்தாச்சும் உனக்கு போட சொல்லுவேன். முதல் இங்கேருந்து தப்பிக்கணும், அதான் எப்படின்னு தெரியல. இவனுங்க வேற சங்கிலியில் கட்டி போட்டு போயிட்டானுங்க. ஐயோ, குட்டி வேற என்ன பண்ணுறான்னு தெரில. நான் வேற எதுவுமே சொல்லாமல் வந்துட்டேன். எனக்கு டென்ஷனாக இருக்குது. இப்போ எப்படி போகிறது, எங்கிட்டு போகிறது ஒன்றும் புரியலை. கிளாஸை கூட உடைக்க முடியாது அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. ஸோ இது வேற அப்படின்னு சொல்லி செம்மையாக புலம்பிகிட்டு இருக்கா. அப்போ டோரை ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படியே மிஸ்ஸோ பார்க்குறான். ஜேகே தான் அப்படியே கிட்ட வந்து நிற்கிறான். ஸோ மிஸ்ஸோ கட்லுக்கு கீழே தானே இருக்கான், ஐ மீன் பெட்டுக்கு கீழே தானே இருக்கான். அதனால் ஜேகே அப்படியே அந்த தட்டை வச்சுட்டு பக்கத்துலேயே குத்த வச்சு உட்காடுறான். மிஸ்ஸோவை பார்க்குறான். மிஸ்ஸோவும் ஜேகேவும் முறைச்சி பார்க்குறான். ஜேயை பார்த்துட்டு, ஏய் என்ன லுகுடுற, அழகாக இருக்கேனா, ஹேண்ட்ஸமாக இருக்கேனா, அப்படிலாம் பார்க்காத, என்ன எனக்கு ஆள் இருக்குது. சே பொறுக்கி, உன்னை யார்ட்டா பார்த்தா, உன்னை பார்த்தாலே கொல்லணும் போல இருக்கு. அப்படியேப்பா அந்த டைலாகை நாங்கள் சொல்லணுடி, உன்னை பார்த்தாலே கொல்லணும் போல இருக்கு. அன்னைக்கு தொக்கா மாட்டிக்கிட்ட, நான் மச்சான் மட்டும் எழுந்திரிக்கட்டும். ஒன்று அன்னைக்கு தான் சிவராத்திரி பாரு, இல்லாமல் பேசுனேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். ஓரா பேசுகிற, ஏதோ மச்சான் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அதனால் கை வைக்காமல் இருக்கேன். ஆனால் நான் இருக்கிற மாதிரிலாம் இவன் இருக்க மாட்டான். மரியாதையாக நீ ஏன் உண்மையை சொல்லிட்டு அட்லீஸ்ட் என்கிட்ட அடி வாங்கமாச்சும் ஓடிடு. ஓ அந்தளவுக்கு உனக்கு திமுறா. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லி இதுக்கு மேலே முட்டாள் மாதிரி நீங்கள் என்னை இன்னும் கட்டி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய முட்டாள் யாரும் கிடையாதுடா. சைக்கோ 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 நாய்ங்க, அவ்வளோதான். ஜெய்கிக்கு செம்ம கோவம் வருது. என்ன சைகோ நாயா தானே, சைகோ மாதிரி இருக்காடி. பாரு சைகோ மாதிரியா இருக்கு. இல்லை ஆளு மூஞ்சும் பாரு, அவ்வளோ டெரரிஸ்ட் மாதிரி. நான் ஆரப்பத்து டெரரிஸ்ட்ன்றேன். ஏய் கேங்ஸ்டர் டி, எப்படி கெத்தாக இருக்கும் பார்த்தியா, உன் கெத்தை நீயே வச்சுக்கோ. ஒருத்தவங்கள கொட்டை ஊற்று விடு. ஏய் அதெல்லாம் முடியாது, அப்புறம் பட்னியாக கஞ்சி செத்துறாது என்ன, அடி வாங்க தெம்பு வேணும்ல. தான் இது தின்னு, யாழ் சமைச்சது டேஸ்ட்டாக இருக்கும், தின்னுட்டு மறக்காமல் ரிவ்யூ கொடு. இந்தா. ஹே அறிவு இருக்கா இல்லையா? மூளையில் ஏதாவது வச்சிருக்கியா? ஒட்டமாக மட்டும் இப்படி வச்சுருந்தா பார்த்தாது, மூளைக்குள்ளேயும் கொஞ்சம் வச்சுருக்கணும். ஏய் என்னாடி ஓரா பேசுகிற, அப்படியே வாழை பொழந்துருவேன். பின்ன 2 கையும் கட்டி போட்டு சாப்பிடுனா எப்படி சாப்பிட்றது? பின்ன நீ எனக்கு ஊட்டி விடுவ? ஓ மேடம் அந்த ஆசையெல்லாம் வேறு இருக்கா? கருமம், நீ ஊட்டி விட்டாலும் வேண்டாம் எனக்கு. இங்கே பாரு, ஒரு கையாச்சும் அவுத்து விடு, அப்போ தான் சாப்பிட முடியும். எனக்கு பசிக்குது. ஓ பசிக்குது, இந்தா இன்னும் தொலை. ஏய் ஓரா பேசுகிற, பார்த்துக்கிறேன்டி உனைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டை மட்டும் கட்டிட்டு இன்னொரு ஹேண்டை அப்படியே ஃப்ரீயாக விட்டு போயிடுறான். நல்ல வேலை, ஒரு கையாச்சும் அவுத்து விட்டு போனான் குரங்கு. இப்போ நான் ஓவராக வாய் பேசுகிறான், என்ன பண்ணுறது? கீ கீ அங்கே வச்சுட்டு போயிட்டானா, ஆனால் எப்படி எடுக்கிறது, எப்படி தான் எடுக்கணும்? ஐயோ பசிக்க வேற செய்யுது. சாப்பாடா இல்லை தப்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேவியமாக சாப்பிட்றான். அள்ளி அப்படியே மேலெல்லாம் சிந்தி அப்படி சாப்பிட்றான். ஒரு வழியாக சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு
இப்போ அந்த கீயை பொறுமையாக எடுக்க ட்ரை பண்ணுறா. ஐசு கிட்ட தான், கொஞ்சம் கிட்ட தான். போயிடு போயிடு போயிடு. ஐயோ முடியலையே, காலால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவள் காலை நீட்டி ஆல்மோஸ்ட் கிட்ட போய் அந்த கீயை எடுத்துடுறா. நல்ல வேலை எடுத்தாச்சு. அப்படியே அவன் எடுத்துட்டு காலையே நகட்டி கிட்ட கொண்டு வரா. அப்போது அவள் கையில் ஒரு மாதிரி பெயின் ஆகுற மாதிரி இருக்குது. அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜிமினோட ஃபேஸ் அவ்வளோ கிட்ட இருக்குது. ஜிமின் அப்படியே அரை போதையில் அவளோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். இவளும் அந்த கீயை அப்படியே காலில் வச்சுட்டு ஜிமினியே பார்த்துட்ருக்கான். சரி ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அண்டு எனக்கு ரொம்ப கோல்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என் வாய்ஸை பற்றி, என் வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு கோல்டு. அதுலேயும் நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். கோல்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, இதில் மைக் ஹெட்செட் வேறு இல்லை என்கிட்ட. அது வேற ரொம்ப அப்படியே ஒரிஜினல் வாய்ஸ் வருமா, கேவலமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது எனக்கே தெரியும். சரி ஓகே, இதுக்கடுத்து டிலே பண்ணாமல் போட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக டிலே ஆகும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் பசங்க ஃபுல்லாக ரொம்ப தங்கமான பசங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஐஸ் வச்சியாச்சு ஓட்டி கொண்டு போயிடணுண்டா. சரி ஓகே, அண்டு ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன். இவ்வளோ நாள் ஏதோ ஒரு மாதிரி இருந்தேன், இன்றைக்கி தான் லைட்டாக சிரித்தேன். அது உங்களால் தான். லவ் யூடா, லவ் யூ பர்பிள்ஸ். லாஸ்ட் வரைக்கும் நம்ம இருக்கணும், அதுதான் என்னோடய ஒரே ஆசை. ஓகே, அப்புறம் என்னோடய இன்ஸ்டா ஐடியை பின் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகேண்ணா. ஆமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.